ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் ஏஜே ஃபேமிலி பிரீதா ஜெயஸ்ராஜன். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோரினா, நான் ஒரு இதில் படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு அழகான ஒரு காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள், நிறைய பூச்சிகள், அந்த மாதிரி நிறையா எழுது. ஒரு குளம்னு இருந்தால் நிறைய வாழும்ல, அதே மாதிரி அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நண்டோட குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய நண்டு கூட்டங்கள் இருக்குது. அந்த நண்டு கூட்டத்தில் அதுக்குன்னு ஒரு தலைவன், நண்டு தலைவன், ரொம்ப வயசான ஒரு நண்டு தான் அதுக்கு தலைவனாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அங்கே அதோட குளத்தில் சில பகுதியில் தண்ணி அதிகமாக இருக்குது, சில பகுதியில் கம்மியாக இருக்கும். இப்போ கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு மரத்தோட கொப்பு, அதாவது மரக்கிளை இருக்குது. அந்த கிளைக்கு மேலே ரெகுலராக ஒரு கொக்கு உட்காந்துட்டு போகுது. அதோட நிழல் தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல நிழலில் அதிகமாக நிழல் விழுது. அப்போ அந்த நிழலை அந்த நண்டு பார்த்துச்சு. இந்த கொக்கு அடிக்கடி இங்கே வந்துட்டு போகுது, இதுக்காண்டி வருது அப்படிங்கும்போது அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளை சாப்பிட கொக்கு நோட்டை விட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறத அந்த நண்டு, வயசான நண்டு தலைவன் உணர்ந்து தன் நண்டு குடும்பங்கள், அதாவது கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இப்படி மரக்கிளையில் ஒரு கொக்கு இருந்து நம்மளை நோட்டம் விடுது, அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா நண்டுக்கிட்டேயுமே நண்டு தலைவன், வயசான அந்த நண்டு தலைவன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனுஷங்களையும் சில சிறுசுகள்லாம் பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி நண்டுக்கள்லையும் அவங்க வயசானவங்க அவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி நண்டுகள்லாம் அங்கே தான் பொந்து இருக்குதுல்ல, அது வந்துச்சுன்னா அது எப்படி நம்மளை சாப்பிட, நம்ம சேஃப்டியாக ஒழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி நண்டுலாம் பேசிட்டு ரொம்ப தெனாவட்டாக நண்டுக்கு கம்மியாக தண்ணி இருக்கிற இடத்துலையும் போய் அது விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கும்போது ஒரு நாள் கொக்கு அதே மாதிரி அந்த தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல மேலே கிளை மேலே உட்காந்துருக்குது. அப்போது கீழே இறங்கி நண்டை கொக்கு பிடிச்சிட்டு, அப்போது அது எவ்வளவோ தன்னோட பழத்தை கூட்டி அந்த நண்டோட வாயிலேருந்து காலிலேருந்துலாம் பிடிபட எவ்வளவோ ட்ரை பண்ணுது. பட் அதால் தப்பிக்க முடியலை. அந்த நண்டை கொக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அது கூட இருந்த குட்டி குட்டி நண்டுலாம் பாறைக்கு இடையிலையும் பொந்துக்குள்ளையும் அப்படி இப்படின்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டு, உடனே அது தன்னோட தலைவர், வயசான தலைவர் சொன்னதை யோசித்து பார்க்க, அப்போ பெரியவங்க அப்போவே சொன்னாங்கள்ல, நம்ம கேட்காம இப்படி வந்துட்டோமே அப்படின்னு தன்னோட தப்பை உணருது அந்த நண்டுங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் அடியெடுத்து வைப்போம். அதாவது என்னோடய லைஃப்லேயே அப்படி நடந்திருக்கு. அதனால் அந்த கதையை சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணுங்கும்போது நம்மளை சுற்றி பெரியவங்க யாராவது ஒரு இதை பண்ணாத கொஞ்சம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணினாங்கன்னா தயவு செஞ்சு அந்த அட்வைஸை காது கொடுத்து கேளுங்க. நம்ம கேட்காம அந்த ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டு அப்புறம் விளைவுகள் நிறையா இருக்கும். அதை நம்ம தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எச்சரிக்கையாக ஏதாவது ஒன்று தடங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு அறிகுறி அது உணர்த்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் இறங்காதீங்க, அந்த விஷயங்களை செய்யாதீங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரியாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்குனா, காலையில் என்னோட பையனோட ஸ்கூலுக்கு என்ன லன்ச் பண்ணேன்னா, இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி பண்ணி பொட்டேட்டோ சாதம் தான் பண்ணேன். அதுக்கு கூட்டுக்கு தயிர் தான் கொஞ்சமாக வச்சு கொடுத்தேன். மார்னிங் தேங்காய் சட்னி வச்சு தோசை பண்ணேன். இது இன்றைக்கி சமையல் பசங்களுக்கு இது தான் பண்ணேன். என்னோடய குட்டி பையன் எப்போது மாதிரியே முழிச்சிட்டான். நான் முழிச்சு கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே முழிச்சிட்டான். நாம் உடனே ஸ்க்ரீனெல்லாம் நவுட்டி வச்சிருந்தேன். ஆனால் என்னோடய பையன் படுத்தான், எனக்கு வெளிச்சம் மூஞ்சில் படக்கூடாது அப்படின்ட்டு ஒரே அழுக. உடனே ஸ்க்ரீனெல்லாம் ஃபுல்லாக மூடிட்டேன். அப்புறமா அதில் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன், காஃபி குடிச்சிட்டு. சரிடா நீ தூங்குடான்னு சொல்லி நான் தூங்க வச்சுட்டு என்னோடய சமையல் வேலை அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமையலை முடித்தேன்.
அப்புறமா பசங்களை ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய காலையில் டிஃபன் வந்து நான் அன்றைக்கி வந்து பழைய சாதம். இந்த மழை டைமில் பழைய சாதமான்னு யோசிக்கலாம். பரவாயில்ல, பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழைய சாதத்தில் கொஞ்சோண்டு தயிர், சின்ன வெங்காயம், மிளகாலாம் போட்டு நல்லா உப்பு போட்டு ஊறுகாய் வச்சு நான் அன்றைக்கி சாப்பிட்டேன். என்னோடய விளாக் இது தான். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் அடுத்து வந்து பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.